அதில் வந்துட்டு நம்ம क्वेश्चन आंसर्स மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ फर्स्ट पंक्तियों पर चर्चा. पेड़ पौधों के रेशे रेशे में सूरज की किरणें अबद्ध है. ईंधन को जलाने पर जो प्रकाश व ताप बाहर प्रकट होता है वह सूर्य की ही ऊर्जा है. இது வந்து பங்கி நமக்கு கொடுத்துருக்கிற பங்கி. சரியா? ஸோ இந்த பங்கியில் நம்ம இந்த பங்கி எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, पेड़ पौधे की रेशे 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 ना द फाइबर्स ऑफ प्लांट्स ன்னு சொல்வாங்கல. பிளான்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபைபர் தான் ரேஷே. पेड़ पौधे की रेशे रेशे में सूरज के किरणें, किरणें मीन्स रेस ऑफ द सन. ஓகே, அபத்னா ட்ராப் ஆகுது. ஸோ அங்கே வந்து இப்போ ட்ராப்ன்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ அந்த பிளான்ட் வந்து அப்படியே சன்னை வந்து அப்சர்வ் பண்ணுது, அதுதான் இங்கே ட்ராப்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு ஃபைபர் கூட அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஈர்தன் கோ ஜலானே பர், ஸோ ஈர்தன் அப்படின்னா என்னென்னா ஃபியூயல். அதை பேர்ன் பண்ணும்போது பிரகாஷ் வ தாப் பாகர் பிரகட் ஹோதா ஹே. ஸோ அதை பேர்ன் பண்ணும்போது லைட் அண்ட் ஹீட், ताप हीट बाहर प्रकट होता है. प्रकट होता मीन्स என்னது, ரிவீல் ஆகுது, எமிட் ஆகுது இல்லையா? எமிட்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் சயின்ஸ்லலாம். எமிட் வஹ சூரிய கி ஊர்ஜா ஹி ஹை. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, சன்னினுடைய எனர்ஜி. ஊர்ஜா இஸ் எனர்ஜி. இப்போ பாருங்கள், அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். इसका मतलब है कि पेड़ पौधे सूर्य की रोशनी, रोशनी என்னது, சன்னினுடைய लाइट, सनलाइट தான் सूर्य की रोशनी से अपना भोजन बनाते हैं. ஸோ அதனுடைய ஃபுட்டை வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சன்னினுடைய எனர்ஜி அதுக்கு தேவை. और इसी भोजन के कारण वे बढ़ते हैं. ஸோ அது எதனால் வளருது? बिकॉज ऑफ दिस फूड इट ग्रोस. जब हम लकड़ी या अन्य ईंधन को जलाते हैं, நம்ம என்ன பண்ணுறோம், லக்கடி அதாவது வுட்டு இல்லை மற்ற ஏதாவது ஃபியூயலை வந்து நம்ம ஜலாத்தே हैं, பர்ன் பண்ணும்போது, तो दरअसल हम उसी सूर्य की ऊर्जा को छोड़ रहे हैं जो पेड़ पौधे न हजारों साल पहले जमा की है. सो நம்ம ஏதாவது ஒரு ஃபியூயலை எரிக்கும் போது, दरअसल हम, दरअसलனா ரியலா, ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், सूर्य की ऊर्जा को छोड़ रहे हैं. छोड़ रहे हैं மீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், சூரிய கி ஊர்ஜா, சன்னினுடைய எனர்ஜியை நம்ம, அந்த சோலார் எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, पेड़ पौधे ने हजारे साल पहले जमा की है. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக சூரியன்கிட்டேருந்து வாங்கின அந்த சன்னினுடைய எனர்ஜியை நம்ம இதெல்லாம் எரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரிலீஸ் பண்ணிடுறோம். புரியுதா? ஜமா மீன்ஸ் கலெக்டட். ஸோ ரொம்ப வருஷமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சன்னினுடைய எனர்ஜியை நம்ம அந்த ஃபியூயலை எரிக்கும் போது நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க. मधुमक्खी व तितली के साथ वृक्ष की चिरखाल से घनिष्ठता है, वे धल बल सहित फूल देखते आती है. ஸோ இது எல்லாமே அந்த நம்ம ட்ரீ லெசனில் படித்தோம் இல்லையா, மதுமக்கி வ तितली की चिरकाल, चिरकालனா ரொம்ப நாள், லாங் லாஸ்டிங். ஓகே, ஸோ மதுமக்கினா என்ன அர்த்தம், இன்னொன்று வாட் இஸ் மதுமக்கி, பீஸ். तितली इज बटरफ्लाई. ओके, मधुमक्खी, बीज, बटरफ्लाई के साथ वृक्ष के चिरकाल. ஸோ இந்த மரத்து கூட அதனுடைய பாண்ட் பார்த்தீங்கன்னா, கனிஷ்டதான பாண்ட். ஸோ அதனுடைய பாண்ட் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அது பிறந்ததுலேருந்து இந்த மரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் போகும். வே दल बल सहित फूल देखने आती है. दल बल सहितனா அவங்களுடைய என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களோடலாம் சேர்ந்து அது வந்து பூவை பார்க்கறதுக்காக வருதுன்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். पेड़ों और मधुमक्खी तथा तितलियों के बीच एक खास दोस्ती होती है. ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு இருக்குது. मधुमक्खी और तितलियां फूलों का रस चूसती है. ஸோ மதுமக்கியும் தித்லியும் என்ன பண்ணுது, பூவிலிருந்து அந்த நெக்டாரை எடுத்துக்குது. நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நெக்டாரை வந்து அப்படியே அது சக் பண்ணி எடுத்துக்குது. चूसती मीन्स सकिंग. और बदले में फूलों के पराग को एक फूल से दूसरे फूल में ले जाती है. ஸோ அது மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதாவது அதுங்க அந்த நெக்டாரை எடுத்துக்கிட்டு பூவில் இருக்கிறது. ஸோ இன் டர்ன் பதிலேனா, ஸோ பூலேருந்து நம்ம ரஸ் எடுத்துக்கிட்டோம், அது என்ன பண்ணுது, பூவுக்காக
फूलों के पराग அந்த pollen grains ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குட்டி குட்டி pollen grains एक फूल से दूसरे फूल ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு எடுத்துட்டு போகுது जिससे फूल से फल और बीज बनती है இதனால தான் பூவினுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆன பழம் நமக்கு வந்து பூ வந்து ஃப்ரூட் ஆகிறதும் and बीज சீட் ஆகிறதும் இதனால தான் இதனால அந்த pollen grains ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு எடுத்துட்டு போகும்போது ओके सो இது வந்து पंक्तियों पर चर्चा सोच विचार के लिए सोच विचार என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க बीज के अंकुरित होने पर किस किस का सहायक मिलते हैं सो ஒரு சீட் வளரதுக்கு ஓகே இந்த அதாவது அங்குரித்ல ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்னு சொல்வாங்க பாருங்க ஸ்ப்ரவுட் ஆகி வருது இல்லையா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க சோ ஜெர்மினேஷன் ஆஃப் சீடுக்கு எதனுடைய ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது बीज के अंकुरित होने के लिए निम्नलिखित चीजों का सहायक मिलना आवश्यक है இதெல்லாம் पानी सो நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் தண்ணி தேவை இல்லையா बीज को सूझने और फटने के लिए पानी की आवश्यकता होती है सो வந்து ஒரு சீட் இருக்கு அது வந்து என்ன ஆகணும் ஸ்வெல் ஆகணும் ஃபர்ஸ்ட் அது பெருசாகணும் இல்லையா அதுதான் சூஜ்னே और फटने அது வெடிக்கிறதுக்கு பர்ஸ்ட் ஆகி தான் உள்ள இருக்கிறது வெளியில வரணும் அதுக்கு தண்ணி தேவை நெக்ஸ்ட் मिट्टी सॉइल தேவை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா बीज को मिट्टी में पोषक तत्व मिलते हैं என்ன கிடைக்குது அதுக்கு மண்ணில இருந்து என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்குது அது வளரதுக்கான நியூட்ரியன்ட்ஸ் அதுக்கு மண்ணில இருந்து கிடைக்குது जो उसके विकास के लिए आवश्यक है डेवलप ஆகிறதுக்கு அது இம்பார்ட்டன்ட் तापमान सो टेंपरेचर तापमान इज टेंपरेचर बीज के अंकुरित होने के लिए एक निश्चित तापमान की आवश्यकता है सो टेंपरेचर நமக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ऑक्सीजन बीज को सांस लेने के लिए ऑक्सीजन सो ऑक्सीजन வந்து அதுக்கு ब्रीथ பண்றதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு नेक्स्ट क्वेश्चन பார்க்கலாமா पौधे अपना भोजन कैसा प्राप्त करते हैं सो इंपॉर्टेंट क्वेश्चन सो प्लांट அதனுடைய ஃபுட் எப்படி prepare பண்ணதுன்னு கேக்குறாங்க ஓகே எப்படி how it gets its food okay how do plants obtain or get its food पौधे अपना भोजन प्रकाश संश्लेषण அதாவது प्रकाश संश्लेषण என்ன அர்த்தம் photosynthesis ன்னு அர்த்தம் நீங்க சயின்ஸ்ல படிச்சது தான் प्रकाश संश्लेषण पौधे अपना भोजन प्रकाश संश्लेषण नामक प्रक्रिया द प्रोसेस ऑफ फोटोसिंथेसिस ன்னு சொல்றாங்க के माध्यम से बनाते हैं so through माध्यम means through so இப்ப புரிஞ்சுக்கோங்க இத through the process of photosynthesis plants gets its food okay इस प्रक्रिया में so in the process ல पौधे सूर्य की प्रकाश so sun னுடைய எனர்जी पानी और कार्बन डाइऑक्साइड का उपयोग करके so இதெல்லாம் யூஸ் பண்ணி अपना भोजन सो அந்த भोजन என்ன சொல்றாங்க ग्लूकोज ன்னு சொல்றாங்க ग्लूकोज बनाते हैं அதனுடைய भोजन ग्लूकोज என்ற நேம் நம்ம எடுத்துக்கிறோம் पौधे की पत्तियों में मौजूद क्लोरोफिल सो இதுவுமே நீங்க இதல படிச்சிருப்பீங்க இதுல வந்து क्लोरोफिल இருக்கு இல்லையா சாரி क्लोरोफिल ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டேன் ஓகே सो पौधे की पत्तियां प्लांट னுடைய லீஃப்ல இருக்கிற அந்த क्लोरोफिल नामक हरा रंग क्लोरोफिल என்ன இதுல ஒரு green கலர் இருக்கும் பத்தி அது நம்ம हरा रंग அத தான் நம்ம क्लोरोफिल னு சொல்றோம் का पदार्थ इस प्रकृति में महत्वपूर्ण भूमिका निभाते हैं भूमिका इज रोल निभाते प्लेस सो அந்த क्लोरोफिल it plays a major role னு சொல்றாங்க महत्वपूर्ण भूमिका it plays a major role in the preparation of food for the plants okay so इतना क्वेश्चंस தான் इंपॉर्टेंट இதுல सोच विचार के लिए